ஒரு கிராமத்தை சேர்ந்த சின்ன சின்ன பெண்கள் அடுத்தடுத்து மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க. அந்த பெண்களை தங்களுடைய அப்பாவை தண்ணியில மூழ்கடிச்சு கொண்டு இருக்காங்க. இத கேள்விப்பட்ட ஹீரோ இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் மறைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவனும் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன். ஒரு வழியா இதுக்கான மர்மத்தை இவன் கண்டுபிடிச்சானா இல்லையா, இதை தான் கதையில பார்க்க போறோம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, அது எனக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் விச்சு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துடைய பேரு பேக் ஆஃப் போன்ஸ். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசா வந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லையும் டிங் அடிச்சுக்கோங்க. படத்தோடைய ஓப்பனிங்ல ஹீரோ ஒரு பொண்ணை தண்ணியில மூழ்கடிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவன் அந்த பொண்ணை காப்பாத்திக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் ஒரு லேடி வந்து யோ நயா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்கள பார்த்து இவனும் ஒன்றும் இல்லை, சும்மா தொடச்சிக்கிட்டு இருக்கேன், நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் வித்தியாசமா தெரியும். ஹோ அதுவா, நீங்க இந்த ஊருக்கு புதுசு இல்லை, ஒருவேளை உங்களுக்கு டார்க் ஸ்கோர் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னது டார்க் ஸ்கோர் பைத்தியமா? அப்படின்னா என்ன? இப்போ நீங்க இருக்கக்கூடிய இந்த ஊருடைய பேர் தான் டார்க் ஸ்கோர். இந்த இடத்துல சில பேருக்கு பைத்தியம் பிடிக்குது. அதன் பிறகு அவங்க தங்களுடைய பெண் குழந்தைகளை தண்ணியில மூழ்கடிச்சு கொன்னுடுறாங்க. இத நான் உங்களை பயன்படுத்துறதுக்காக சொல்லல, உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சுன்னு சொல்ல. அதுக்கு ஹீரோ கவலைப்படாதீங்க, எனக்கு குழந்தைகளே கிடையாதுன்னு சொல்றான். இவரை நீங்க எங்கேயோ பார்த்துருப்பீங்களே, வேற யாரும் இல்ல, ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர ஹீரோ. இவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தன்னுடைய ஊருக்கு திரும்ப வந்திருக்காரு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னா, கடைசியா இவன் மனைவி இங்கதான் வந்து வேலை பார்த்திருக்கா. இப்போ அவ ஒரு விபத்துல இறந்து போயிட்டா. அவ இறந்து போனதை இவனால தாங்கிக்க முடியல. அந்த நேரம் அங்க இருக்கக்கூடிய பரன் மேல என்னமோ சத்தம் வருது. உடனே இவனும் லைட் அடிச்சுக்கிட்டு மேல போனா ஒரு பெரிய ரக்குன். அப்புறம் என்ன, ஐயோமான்னு கீழே விழ. மறுபடியும் மேல போன இவன் அங்க சில புத்தகங்களை பாக்குறான். அது எல்லாமே இவனுடைய மனைவி சேகரிச்சது. அவளும் இங்க வந்த போது இறந்து போன குழந்தைகளை பத்தி தான் ஆராய்ச்சி பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம சாரா டிட்வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேடியை பத்தியும் எழுதியிருக்கா. இவன் இதை படிக்கும்போது அந்த நேரம் அங்க இருக்கக்கூடிய மியூசிக் தானே ஆன் ஆகுது. அது கூடவே அந்த லேடியும் ஒரு சிங்கர். அங்க பாடிக்கிட்டு இருக்க பாட்டும் அந்த லேடி பாடின பாட்டு தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அந்த லேடியை பத்தி நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறான். அப்போ இவன் வீட்டுக்கு யாரோ வராங்க. அது யாருன்னா இவனுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவளும் நீ வந்திருக்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். சரி நீ எப்படி இருக்கன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவன் நீ எப்படி இருக்குன்னு கேட்குறான். ரொம்ப நல்லா இருக்கேன், கூடிய விரைவில் எனக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும். எனக்கு ஆல்ரெடி அப்பா அம்மா கிடையாது, என்னுடைய தாத்தாவும் என்னை ஒதுக்கி வச்சிருக்காரு. இப்போ ஹஸ்பண்டும் கிடையாது, நானும் என்னுடைய பொண்ணும் மட்டும் தனியா இருக்கும். ஒருவேளை நீ ஃப்ரீ ஆயிட்டினா என்னை வீட்டில் வந்து பாருன்னு சொல்லிட்டு போறா. அவ போன பிறகு இவன் மறுபடியும் வீட்டுக்குள்ள வரும்போது அந்த இடமே அலங்கோலமா இருக்கு. என்னடா இது, நாம எதுவும் பண்ணலேன்னு யோசிக்கிறான். அப்போ அங்க கட்டியிருக்கக்கூடிய மணி கீழே விழ அந்த லேடியுடைய பாட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிக்குது. இதனால இவன் கடுப்பாகி அந்த கேசட்டை எடுத்து உடைக்கிறான். அங்கிருந்து ஃப்ரிட்ஜு கிட்ட வரும்போது சில எழுத்துக்களை கவனிக்கிறான். உடனே அதை போட்டோவும் எடுத்துக்கிறான். அதுல சிட்டுன்னு ஒரு பேர் போட்டிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட இவன் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த சிட்டு யாரு, எனக்கு அவனை பத்தி தெரியணும்னு சொல்லி கேட்கிறான். அப்படியே பேசிக்கிட்டே ஜாகிங் போனவன் வழியில ஒரு மரத்தை பார்க்கறான். அந்த மரம் பார்க்க ஒரு பெண்ணு போல இருக்கு. ஹாய் அழகி, எப்படி இருக்குன்னு போய் இவன் அதோட உடனே அவனுக்கு ஷாக் அடிக்குது. கூடவே வாந்தி எடுத்துக்கிட்டே அதே இடத்துல சுருண்டு விழுந்துட்டான். என்னடா இது, மரத்துல கரண்டா, ஒன்னும் புரியலையேன்னு இவனும் அங்கிருந்து ஓட ஒரு வயசான ஆள் வந்து பரவாயில்லையே, உன் பொண்டாட்டி செத்த பிறகும் மறுபடியும் வந்திருக்க. சரி அது எனக்கு எதுக்கு, எங்க இருக்க என்னுடைய பேத்தி? கட்டாயம் உன்னை பார்க்க வந்திருப்பாளே, அவளை போல ஒரு வேசி பொண்ணு வாழக்கூடாது, அவளை கொல்லணும். அப்புறம் உனக்கு ஒன்று சொல்றேன், நீ எதையோ தேடிக்கிட்டு இருக்கியாமே, உன்னுடைய மனைவி கூட அது போலதான் எதையோ தேடி கடைசியில இறந்தே போயிட்டா. இத நீ நிப்பாட்டல, நானே உன்னை கொண்டுடுவேன் அந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவன் கூட இருந்த லேடி வந்து ஹீரோவை பலமா தாக்குறா. ஆயா கிட்ட அடி வாங்கின ஹீரோ ஒரு வழியா தட்டு மாதிரி அங்கிருந்து ஓடுறான். என்ன அடிடா சாமி, கொஞ்ச நேரத்துல உயிர் பயத்தை காட்டிட்டா. இதுக்கப்புறம் அவகிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு நினைக்க அவன் மறுபடியும் அந்த ஃப்ரிட்ஜை பார்க்கும்போது அதுல பார்க்கும்போது சிட்னு போடல, சைட் டவுன் லிஃப்ட்னு போட்டிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அதை பசுலா கன்வே பண்ணி பார்க்கறான். அந்த நேரம் வீட்டுக்கு வெளியே யாரோ வந்திருக்காங்க. இவனும் அந்த ஆளை பார்த்துட்டு வாயா, இப்பதான் உன்னுடைய ஓனர் என்னை கொல்ல பார்த்தாரு, மறுபடியும் அந்த ஆளு என்னை கொல்ல உன்னை அனுப்பியிருக்கானான்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அவன் கிடையாது, அவங்க உங்ககிட்ட பேசணுமான்னு சொல்லி சொல்றான். இதை ஹீரோ கேட்டுட்டு அந்த லேடிக்கு கால் பண்றான். அப்போ அந்த ஓல்டு லேடி நமக்குள்ள ஒரு டீல் பேசிக்கலாம், நீ மட்டும் இவருடைய பேத்தி எங்க இருக்கான்னு சொன்னா நீ கேட்கக்கூடிய எல்லாத்தையும் தருவோம். ஹோ அப்படியா, அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு ஆபத்து, ஒருவேளை அவர் செத்தா நானே அவ எங்க இருக்கான்னு நேர்ல போய் காட்டுறான்னு சொல்ல. இத அந்த வயசான லேடி கேட்டுட்டு முதலாளி நமக்கான நேரம் வந்துடுச்சு, கூடிய சீக்கிரத்துல உங்களுடைய பேத்தியை நீங்க பார்க்க போறீங்க,
அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களான்னு அவர் முகத்துல ஒரு கவரை போட்டு மூச்சு திணற வச்சு அவரை கொல்றா. இங்க ஹீரோ அந்த பாடகியை பத்தி தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கதவுக்கு வெளியே என்னமோ சத்தம் கேக்குது. இவனும் பயந்துகிட்டே போய் கதவை துறக்க அந்த இடமே பார்க்க வித்தியாசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவன் தேடிக்கிட்டு இருக்க லேடி அங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. இத இவன் வியந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சின்ன பொண்ணு என்னை காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே ஓடி வரா. ஏன்னா ஒரு 4 பேர் அவளை துரத்திக்கிட்டு இருக்காங்க. இத ஹீரோ பார்த்துட்டு பயப்படாத குட்டி, நான் இருக்கேன்னு அவளை தூக்கிட்டு ஓடுறான். அவங்களும் விடாம துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு கடத்துல அவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கும் போது அந்த பொண்ணு இவனை பார்த்து அவங்க என்னை கொண்டுடுவாங்கன்னு சொல்றா. அதுக்கு இவனும் அதெல்லாம் கிடையாதுமா, வாயை மூடுன்னு சொல்ல அங்க இன்னொரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை இவன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணை வந்தவங்க தூக்கிட்டு ஓடுறாங்க. இவனும் அடே நில்லுங்கடான்னு பின்னாடியே துரத்துறான். ஆனா அவங்க மறைஞ்சு போறாங்க. ஏன்னா அது இவனுடைய கனவு. அப்போ அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி உனக்கு விஷயம் தெரியுமான்னு சொல்லி கேட்குறா. உடனே இவனும் என்ன உங்க தாத்தா செத்து போயிட்டாரான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு இவ உனக்கு எப்படா தெரியும்னு சொல்லி கேட்குறா. சரி விடு, இறுதி ஊர்வலத்துக்கு போறியான்னு சொல்லி கேட்குறான். அதுக்காக இல்லை நான் போனா ஏதாச்சும் பிரச்சனை வரும், ஓகே நீ என்னை பார்க்க நைட்டு டின்னருக்கு வரியான்னு சொல்லி கேட்குறா. ஆரம்பத்தில் தயங்கின ஹீரோ கடைசியா ஓகே சொல்லி ஃபோனை வைக்கிறான். அப்போ இவன் முன்னாடி இருக்கக்கூடிய லேப்டாப்ல ஒரே விஷயங்கள் திரும்ப திரும்ப எழுதப்பட்டிருக்கு. இது இவனுக்கு வினோதமா இருக்கு. அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பி இறந்து போன அவருடைய இறுதி சடங்குக்கு போறான். அங்க எல்லாரும் அமைதியா இருக்கும்போது அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும் குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டு இருக்காரு. இத பார்க்கும்போது ஹீரோக்கு சந்தேகமா இருக்கு. அதனால அவரை தேடி அந்த ஆள் வீட்டுக்கு போறான். இவனை அங்க பார்த்து அவரு, டே மச்சான் மைக்கு எப்படிடா இருக்க? பரவாயில்லையடா, உனக்கு இன்னும் வயசே ஆகல, நான் பார் எப்படி ஆயிட்டேன். யோ நல்லா கண்ணை கழுவிட்டு பாரியா, நான் ஒன்றும் மைக் கிடையாது, அது என்னுடைய தாத்தா. சரி, அந்த ஆளு சாகும்போது நீங்க மட்டும் குலுங்கி குலுங்கி அழுத்தீங்களே, என்ன விஷயம்? பயப்படாதீங்க தாத்தா, அவர் இப்போ உயிரோட இல்லை. என்கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் அவர் உங்களை காயப்படுத்த மாட்டாரு. சாராவை பத்தி நான் கேள்விப்பட்டேன், அவங்களுக்கும் இந்த ஆளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. என்கிட்ட மறைக்காம சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க, என்ன பண்ணாருன்னு கேட்காத, என்ன பண்ணோன்னு கேளு. சாரா அவ ஒரு பெரிய பாடகி. ஒரு நாள் அவ எங்க ஊருக்கு வந்தா. அது மட்டும் இல்லாம அவ ஒரு வேசி. இந்த ஆளு பெரிய பணக்காரன்றதால நிறைய பணம் கொடுத்து அவளை கூப்பிட்டான். ஆனா அவளுக்கு தெரியாது நாங்க மொத்தம் 5 பேருன்னு. அதை பார்த்து அவ சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னதால அவன் அவளை தாக்குனான். இத நானும் உன்னுடைய தாத்தாவும் தடுக்காம வேடிக்கை பார்த்தோம். அது கூட பரவாயில்ல, அங்க நடந்த கொடுமைகளை அந்த குட்டி பொண்ணு பார்த்துட்டா. உடனே சாராவும் அவளை விட்டுடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு அவனும் அந்த குட்டி பொண்ணு எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவா, அதனால அவளை தண்ணியில முக்கி கொல்ல சொன்னான். இதை கேட்டு எங்க கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் வேற வழி இல்லாம அந்த பொண்ணை தண்ணியில மூழ்கடிச்சு கொண்டுட்டான். அந்த நேரம் சாரா எங்களுக்கு ஒரு சாபம் விட்டா. அது என்னன்னா, எங்க குடும்பத்தை சேர்ந்த பெண் குழந்தைகளை நாங்களே தண்ணியில மூழ்கடிச்சு கொண்டுடுவோன்னு. அதன்படிதான் தங்களுடைய பெண் குழந்தைகளை அவங்க தண்ணியில மூழ்கடிச்சு கொண்டுட்டாங்க. சாகும்போது அவ விட்ட சாபம் இன்னும் எங்களை பின்தொடர்ந்துகிட்டு இருக்கு. நல்ல வேளை உன்னுடைய தலைமுறையில இன்னும் பெண் குழந்தைகள் கிடையாது. ஒருவேளை உனக்கு பெண் குழந்தை பிறந்தா நீயே அவளை தண்ணியில முக்கி கொண்டுடுவ அப்படின்னு அந்த ஆள் சொன்னதை கேட்டவன் அதையே யோசிச்சுக்கிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க போறான். இவளுக்கு ஏற்கனவே அவன் மேல ஒரு கண்ணு. இப்போ கூட பொண்டாட்டி வேற இல்லைங்கிறதால செகண்ட் சான்ஸுக்கு அடி போட குறுக்க அந்த குட்டி பொண்ணு நந்தி போல வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு இவனும் ஒன்றும் இல்லையேன்னு அவளை தூக்கிட்டு போய் கதை சொல்லி தூங்க வைக்கிறான். அப்போ அவ, நான் கனவுல உங்களை பார்த்தேன், அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பொண்ணையும் பார்த்தேன், நீங்க தான் என்னை காப்பாற்ற முயற்சி பண்ணீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட ஹீரோ, என்னடா இது, நமக்கு வந்த அதே கனவு இவளுக்கும் வந்திருக்கு. சரி சொல்லும், நீ தூங்கு, உன்னை நான் கட்டாயம் பாதுகாப்பான்னு சொல்லிட்டு போறான். மறுபடியும் இவன் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட போகும்போது இவன் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் சொல்றான். அப்போ இவ அதிர்ச்சியான ஒரு விஷயத்த அவன்கிட்ட சொல்றா. அது என்னன்னா, உன்னுடைய குடும்பத்துல பெண் குழந்தைகளே கிடையாதுன்னு யாரும் சொன்னா, உன்னுடைய மனைவி இங்க வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா. அது மட்டும் இல்லாம இதை நிறுத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா. அதனால காரை வேகமா ஓடிக்கிட்டே போய் விபத்து ஏற்படுத்தி தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஏன்னா அவ கர்ப்பமா இருந்தா. அவளுடைய வயிற்றுக்குள்ள ஒரு பெண் குழந்தை வளர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒருவேளை அந்த குழந்தை பிறந்தா உன்னுடைய கையால நீ அதை கொண்டுடுவ, அதை உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு அவ அப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் ஒரு தோட்டா இவன் முகத்துல வந்து பாயுது. இதால அவ துடிச்சுக்கிட்டே ஹீரோவை பார்த்து, என்னுடைய பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டே இறந்து போறா. உடனே அவன் அந்த குட்டி பொண்ணை தூக்கிக்கிட்டு வேகமா அங்கிருந்து போறான். அப்போ அவங்க அந்த பொண்ணை கொல்ல வராங்க. இதை பார்த்த ஹீரோ, அடே அந்த கிழவன் தான் மண்டையை போட்டானேடா, அப்புறம் ஏன்டா அந்த பொண்ணை கொல்ல வரீங்க? அதுவாப்பா, அந்த ஆள் ஏற்கனவே பணம் கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு தான் கடைசி பெண் வாரிசு, இவளை மட்டும் கொண்டுட்டா இதோட அந்த சாபமும் முடியும்னு சொல்ல வேகமா காரை ஓட்டும் போது அந்த நேரம் ஒரு மின்னல் தாக்குது.
இதனால லேம்ப் போஸ்ட் கீழே விழுந்து பின்னாடி வந்த கார் வெடிக்குது. அங்கிருந்து அந்த குட்டி பொண்ணை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனவன் அவளை குளிக்க வைக்கலான்னு பார்க்குறான். ஆனா அந்த நேரம் அவன் காதுக்குள்ள ஒரு குரல் அந்த பொண்ணை கொண்டுடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. உடனே அவனும் இது வேலைக்காகுது, நீ வா அப்படின்னு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து தூங்க வைக்கிறான். அப்போ இவனுக்கு என்னமோ சத்தம் கேட்குது. அது என்னன்னா கீழே அதே பாட்டு பாட ஆரம்பிக்குது. அதனால இவனும் கீழே போறான். அந்த நேரம் அங்க இருக்கக்கூடிய கேசட் எல்லாம் இவன் மேல பறக்குது. ஆத்தி என்ன இதெல்லாம் இவன் பயந்துக்கிட்டே மேலே வர இறந்து போன அந்த வயசான ஆளு, இன்னும் நீ அவளை கொல்லலையா? நல்லா யோசிச்சு பாரு, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க அதை செய்யணும். ஓ அந்த குட்டி பொண்ணை கொண்டுடுன்னு சொல்ல இவன் பயந்து அந்த இடத்த விட்டும் ஓடி வரான். அங்க பார்த்தா லேப்டாப் ஓப்பன்ல இருக்கு. அப்போ இவனுக்கு சைட் டவுன் போட்டிருந்தது ஞாபகத்து வருது. அதன்படி அதுல கீழே பார்த்தா எலும்புகள் இன்னும் அழிக்கப்படல, அது இன்னும் பைக்குள்ள இருக்குன்னு போட்டிருக்கு. இதை பார்த்த ஹீரோ இன்னும் யோசிக்கும் போது அவன் பசில்ல கண்டுபிடிச்ச விஷயங்கள் அவனுக்கு ஞாபகத்து வருது. அதுல லை ஆந்தைகள் கிட்ட இருக்குன்னு போட்டிருக்கு. உடனே இவன் ஆந்தைக்கு எங்கடா போவான்னு யோசிக்கிறான். அப்போ இவனுக்கு பலன் மேல இருந்த ஆந்தைகள் ஞாபகத்து வருது. அது ஓகே, அந்த பாடியை எங்க புதைச்சிருப்பானுங்க? அந்த மரம் தான், அதுக்கு கீழே தான் புதைச்சிருப்பானுங்க அப்படின்னு அந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு அந்த இடத்துக்கு ஓடி வரான். அடுத்து இவன் தோண்ட ஆரம்பிக்கும் போது அந்த மரம் இவனை தோண்ட விட மாட்டேங்குது. இவனும் சாரா எங்களை மன்னிச்சிரு, அவங்க செஞ்ச தப்புக்கு இந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுவா, ப்ளீஸ் என்னை செய்ய விடுன்னு சொன்னாலும் அது விட மாட்டேங்குது. அப்போ ஒரு குரல், இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்? உனக்காக தான் நானும் என்னுடைய குழந்தையும் இறந்து போனோம், இதுக்கப்புறமாச்சும் என்னுடைய கணவரை நிம்மதியா வாழ விடுன்னு சொல்ல அதை கேட்டு சாரா அமைதியா இருக்கா. இவன் மறுபடியும் தோண்ட ஆரம்பிக்கும் போது கீழே 2 உடல்கள் இருக்கு. அப்போ அந்த மூட்டையை கையில் எடுத்தவன் எங்களை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அந்த எலும்புகளை அழிக்கிறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து தான் மனைவி கிட்ட போய், எனக்காக நீ எவ்வளவு பண்ணியிருக்க, கடைசியில் நீ ஜெயிச்சும் காட்டிட்ட, உன்னை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை அவ கேட்டுக்கிட்டே மறைஞ்சு போறா. அடுத்து நேரா வீட்டுக்கு வரும்போது அந்த குட்டி பொண்ணை காணோம். ஏன்னா அவ பாத் டப்ல இருக்கா. இதை பார்த்தவன் இங்க என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்கிறான். அதுவா, அவ என்னை சாகடிக்க பார்க்குறா, என்னை விட மாட்டேங்கிறான்னு சொல்ல ஹீரோவும் பேயான்னு பார்த்தா அது ஆயா. ஆத்தாடி, பேயை கூட சமாளிக்கலாம், இதை சமாளிக்க முடியாதுன்னு கஷ்டப்பட்டு சண்டை போடுறான். ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய கத்திரிக்கோள் எடுத்து குட்டி பொண்ணே கண்ணு முடிக்கும்னு சொல்லிட்டு ஆயா கழுத்தில் ஆழமாக குத்துறான். இதனால ஆயா அதே இடத்துல இறந்து போகுது. சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்போது தண்ணியா அந்த பொண்ணுடைய அம்மா வந்து என்னுடைய பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போறா. அடுத்து இவன் நடந்த விஷயங்களை போலீஸ்கிட்ட சொல்லிட்டு அந்த பொண்ணை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறான். இது மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய பாவம் நம்ம தலைமுறைகளை கூட தாக்கும். இதை நான் சொல்லலை, அப்படிதான் சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.